இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. நீங்களும் எடுத்துக்கங்க. இல்ல ஆ. காஃபி. இந்தா இத எடுத்துட்டு போ. போ போ. அம்மா எந்திரடி, வெளியே போ. போடி வெளியே. வேண்டாம். என் மேல இருக்கிற கோபத்தை ஏன் காஃபி மேல காட்டிக்கிட்டு? ஆமால, சரி கொடு. நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கணும்னுலாம் யோசிக்கல. ஆனா கேக்க வச்சல்ல, அதனாலதான் சொல்றேன், எதையும் மனசுல வச்சுக்காதீங்கன்னு. அடிச்சவ நீ அப்படிதான் சொல்லுவ. அடி வாங்கினது நான், அத மறக்க முடியாதுல்ல. என்னங்க பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? கிண்டலா பேசுனா மன்னிப்பு கேட்டேன். நீ என் மேல டம்ளரை வீசி எறிஞ்ச, என்ன அவமானப்படுத்தின, போடி வீட்டை விட்டுன்னு சொன்ன. இதுக்கு நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லல்ல. இது ஒரு பெரிய விஷயமா? நடந்தது தப்புதான். அதான் நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். போதுமா? எல்லார் முன்னாடியும் நான் மன்னிப்பு கேட்கணும். நீ மட்டும் தனியா யாருக்குமே தெரியாம நோகாம மன்னிப்பு கேட்ப. இப்ப என்ன பண்ணணும் உங்களுக்கு? உன் ஆணவத்துக்கெல்லாம் ஆப் அடிக்கணும். நீங்க சமாதானத்துக்கு ஒத்து வர ஆள் மாதிரி தெரியல. நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? பேசுனா கடைசி வரைக்கும் பேசு. வேணா விடுங்க. பேசி ஏதாவது சரியானா பரவாயில்ல. உள்ளதும் மோசமாகும்னா எதுக்கு பேசிக்கிட்டு? ஏய், நடிக்காத, நின்னு பேசு. நாம ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. அட்லீஸ்ட் இப்படி அடிச்சுக்காமையாவது இருக்கலாம்ல. இருக்கலாம். இது வரைக்கும் நீ என்ன அடிச்சதுக்கு 4 அடி வாங்கிட்டேன்னா அப்புறமா சமாதானமா போலாம். என்ன என்கிட்ட பேசுறது அவ்வளவு எரிச்சலாவா இருக்கு? எரிச்சல் இல்ல, அலுப்பா இருக்கு. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு. என்ன இது அலுப்பு இல்ல, பயம். என்ன பயம்? உன் ஆட்டெல்லாம் இன்னும் 2 நாள் தான். ஆடுற வரைக்கும் ஆடி முடி. நம்ம ஆட்டம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அப்ப தெரியும் இந்த பார்வதி யாருன்னு. காஃபி ஆறிட போது குடி. நீ எங்கேயும் ஓட முடியாது. நம்ம கிட்டதான் நின்னாகணும். புரியல. உன் 2வது பிள்ளைக்கு இங்க ஏதோ கல்யாணம் பேசிருக்கியாமே, அதுக்கு என்ன இப்போ? பையனுக்கு பொண்ண புடிச்சிருக்காமா? என்ன சொல்ல வர? ஒண்ணும் இல்ல, பையன் வேற ஏதோ ஒரு பொண்ண சைட் அடிக்கிறதா சொன்னாங்க. பசங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்குற பொண்ணுங்களெல்லாம் சைட் அடிக்க தான் செய்வானுங்க. இப்ப எதுக்கு சம்மந்தம் இல்லாம சிரிக்கிற? அப்படி இல்ல, உன் பையன் வேற யாரோ ஒருத்திய விரும்புறானாமே. அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, அவன் இஷ்டம் என்னன்னு கேட்காம நிச்சயமெல்லாம் பண்ணிருக்க. ஏதாவது அசிங்கமாயிட போகுது. ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்ணு கல்யாணத்தினாலதான் உன் குடும்பமே ஒண்ணாயிருக்கு. திரும்பவும் உன் பையன் கல்யாணத்தினால சல்லி சல்லியா நொறுங்கிடாமன்னு சொல்ல வரேன். யார மனசுல வச்சுக்கிட்டு இத சொல்ற? ஓஹோ, உனக்கு விஷயம் தெரியுமா?